அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் சென்னை மறைமலை நகரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மே 18 இன எழுச்சி மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு பின்னாடி போடக்கூடிய ஒரு மாநாடு. சீமானவர்கள் ஊடகங்களை சந்திக்காமல் ஒரு பெரிய கேப்பு. தேர்தல் முடிவு குறித்து கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, கட்சியினுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் இருந்த சூழல்ல நேற்று எல்லா கேள்விகளுக்கும் அவர் வந்து பதில் சொல்லவும் செஞ்சிருக்காரு. கூடவே 4 விழுக்காடு வாக்கு தான் நாம் தமிழர் கட்சி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாதி வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி இழந்துருச்சு. இனிமேல் வந்து இதுக்கு முன்னாடி கூடிய கூட்டம், இதுக்கு முன்னாடி எதிர்பார்ப்புகள் அப்படி இதற்கப்புறம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதங்கள் கடந்த சில வாரங்களாகவே சமூக வலைதளங்கள்ல அதிகம் பேசப்பட்டு வந்துச்சு. அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற விதமாகவும் ஒரு பெரும் கூட்டம் வந்து இன எழுச்சி மாநாட்டில் வந்து கலந்து கொண்டாங்க. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முந்தைய மாநாடு எப்படி நடக்குமோ அதே மாதிரிதான் இந்த மாநாடும் வந்து நடந்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இதில் சீமான் அவர்கள் பேசின விஷயங்கள்லாம் நம்ம இதில் விரிவாக வந்து பார்ப்போம். முதல்ல நாம் தமிழர் கட்சி தேர்தலுடைய முடிவுகளை பார்த்ததுக்கு பின்னாடி பல விஷயங்கள் வந்து அவர்கள் மாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. முதல்ல வந்து இனிமேல் ஊடகங்களை சந்தித்து பல மணி நேரம் வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை சீமான் அவர்கள் மொத்தமாக நிறுத்த போறாரு. அவர் அதை பகிரங்கமாக அவரே அறிவிக்கவும் செஞ்சிருக்காரு. பேட்டி தூரத்து எளிதாக கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு தெரியாது. அது கேட்குற போதெல்லாம் மதிச்சு பேசிட்டு இருந்தோம்ல. ஒன்றுமே பேசாதவரை கொண்டாடுறது, பேசுகிறவனை துண்டாடுறது. அவரை அப்படிதாங்க பேசிட்டு பாருங்க. எப்படி நீ சீமான் அவர்களுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய நிலைமையில இது நல்லதோன்னு தான் தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, அதிகப்படியாக சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சு என்னதான் வந்து பேட்டிகள்லாம் கொடுத்தாலும் அதை வந்து அவர்கள் முழுவதுமாக வந்து ஒளிபரப்பு பண்ணுறது கிடையாது. குறிப்பிட்டு ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் வெட்டி அதை வந்து போடுவாங்க. அப்படி வந்து வெட்டி போடுற விஷயன்றது அவரோட பேட்டியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அவருடைய கருத்தை கொண்டு சேர்க்கறதுக்காக இருக்காது. ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை கட் பண்ணி கொண்டு போய் சேர்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10 நிமிஷம் பேட்டி வந்து எடுப்பாங்க. அதில் கடைசி கேள்வியா இல்லை ஒரு முதல் கேள்வியாக கூட ஒரு சின்ன கேள்வியாக தான் வந்து விஜய் அவர்கள் பற்றி ஏதாச்சும் கருத்துக்கள் கேட்பாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். உடனே அதை தான் வந்து ஒரு முழு பேட்டி மாதிரி எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கு பின்னாடி 8 நிமிஷம் பேசினதெல்லாம் அது எங்கே போகுதுன்னு தெரியாது. அது அப்படியே வந்து எடிட்டில் போயிடும். ஸோ அப்படிப்பட்ட சூழல் தான் கடந்த ஒரு ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சிக்கு ஊடகங்கள் பண்ண விஷயமா இருந்துச்சு. ஸோ மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க, அதை போட்டால் தான் பார்ப்பாங்க, அதனால் அதை போடுறாங்கன்ற மாதிரி சொன்னாலும் ஒரு ஊடகமாக இருக்கும்போது எல்லாத்தையும் தான் அவர்கள் வந்து காட்டணும். இதை மட்டும் செலக்டிவாக அவர்கள் போட்டிருக்க கூடாது. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இவர்கள் இதுக்காக தான் பேட்டி கொடுக்குறாங்க, இவர்கள் இதுக்காக தான் கூட்டமே போடுறாங்கன்ற மாதிரியான ஒரு பார்வையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துச்சு. ஸோ அது இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலையோ இல்லை அதே மாதிரி நம்ம வந்து அதிகமாக பேட்டி கொடுக்கறதுனாலையோ மக்களுக்கு வந்து என்னன்னா, இவர் தொடர்ச்சியாக எல்லா இடங்களையும் வந்து பேசிகிட்டே இருக்காருங்கிற மாதிரி அந்த ஒரு அவைலபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்போது மக்களுடைய தேடல் வந்து குறைவாக இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காகவும் நீ இனிமேல் என்னை தேடு, அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உனக்கு புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அடுத்து சீமான் அவர்கள் வெளிநாடு செல்ல இருக்கிறாரு. இனிமேல்ட்டு இது வரைக்கும் சீமான் அவருடைய பாஸ்போர்ட் வந்து முடக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ வந்து அந்த பாஸ்போர்ட் வந்து அடுத்த 1 வருஷத்துக்கு ரெனிவல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இனிமேல்ட்டு வெளிநாடுகளுக்கு பயணிக்கலாம். ஸோ வெளிநாடு போவார் அப்படின்னா நிச்சயமாக போவார். போகிறதுக்கான காரணங்களுக்கு பல விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக வந்து கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளில் இல்லை கட்சியினுடைய கட்டமைப்பு குறித்த விஷயங்களில் வெளிநாடுகள்லேயே வந்து இவர்கள் கூட்டம்லாம் போடுவாங்க. ஆனால் சீமான் அவர்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க. இதற்கு முன்னாடி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. இனிமேல் சீமான் அவர்களே நேரடியாக வெளிநாடுகள் சேர்ந்து அந்த வேலைகளையும் வந்து பார்க்க முடியும். அதற்கான வாய்ப்பு இப்போ தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அதையும் அவர் வந்து செய்ய போகிறார். அதையும் அவரே பதிவு பண்ணியிருக்காரு. இதே வாத்தியார், இதே போக்குவரத்து தொழிலாளி, இதே மருத்துவர், இதே நர்ஸு, இதே செவிலியர்கள், இதே விவசாயி, இதே மீனவ எல்லாம் தெருவுக்கு வருவான். வரும்போது என்னை தேடுவான். நான் அந்த கடை சீட்டு கொடுத்துருக்கேன் ஒரு ஆண்டுக்கு. ஏதாவது வேற நாட்டில் போய் படுத்துக்கிடுவேன். இதையெல்லாம் தாண்டி கட்சியினுடைய நிலைப்பாடு தேர்தல் முடிவுகளை பொறுத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது துளியும் கூட நாங்கள் வந்து பின்வாங்க மாட்டோம். எப்படி இதற்கு முன்னாடி நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருந்தோமோ அதே தான் நாங்கள் திருப்பி போராட போகிறோம் அப்படிங்கிறத கருத்தையும் சீமான் பதிவு பண்ணுறாரு. கூடவே தன்னுடைய வேதனையும் வந்து பதிவு பண்ணுறாரு. என்னன்னா, நான் உங்களுக்கு எவ்வளோ வந்து பாடம் எடுத்தேன், நீங்கள் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதை என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல, நான் அப்படியே திணறிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெளிப்படையாக வந்து பேசியிருக்கிறாரு. ஆனால் நான் நிறைய பாடம் நடத்தினேன். எனக்கு என் மக்கள் நடத்தின பாடம் இருக்குல்ல, படிக்க முடியல, திணறிட்டேன். சரி, இப்போ மக்கள் இப்படி ஒரு முடிவை கொடுத்துருக்குறாங்களே, அப்போ வந்து இதுக்கப்புறம் சீமான் அவர்களினுடைய அந்த ஒரு போராட்டங்களில் இல்லை இனிமேல் நடத்த போகிற மக்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கறதுலாம் ஒரு மாற்றம் ஏற்பட்டுருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அவர் வந்து இந்த தேர்தல் தோல்விகளாம் நாங்கள் ஒரு தோல்வியை கருதவே மாட்டோம்னு சொல்லி ஒரு புத்துணர்ச்சியோட நாம் தமிழர் தம்பிகளை வந்து தயார் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த அற்ப தேர்தல் வெற்றியும் தோல்வியும் கண்டு துவண்டு போகிற கட்சி தொண்டர்கள் அல்ல, நாங்கள் கட்சி தொண்டர்கள் அல்ல, நன்கு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய ராணுவத்தின் வீரர்கள். ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு வந்த அரசியல்வாதிகள் அல்ல.
அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். இங்கே பூனையை விட புலி வலிமையானது என்பதை எலிகள் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. ஸோ நேற்றைய தினம் மாநாட்டினுடைய முக்கியமான விஷயங்கள்லாம் இதுதான். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் ஏற்கனவே வந்து திமுக, அதிமுக, தாவேகா அப்படிங்கிற மாதிரி இந்த 3 கட்சிகளையுமே பிரதானமாக களத்தில் இருந்த எல்லாரையுமே வந்து எதிர்த்து தான் வந்து அரசியல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து யாரையுமே வந்து பேசிடக்கூடாது, செலக்டிவாக வந்து இவர்களை திட்டணும், இவர்களை திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர்கள் பண்ணல. அதாவது அதிகப்படியாக ஒருத்தங்களை பேசியிருப்பாங்க, இன்னொருத்தங்களை குறைவாக பேசியிருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனால் இவர்களை நம்ம வந்து பொலிட்டிக்கலாக நம்ம வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, நம்ம இவர்களை தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கள் பண்ணது கிடையாது. ஆனால் மற்ற கட்சிகள் வந்து அதெல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் சொல்லப்போனால் இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாவேக்காவை அவங்க டச் பண்ணவே இல்லை. வெளிப்படையாக வந்து ஸ்டாலின் அவர்கள் விஜய் அப்படிங்கிற பெயரே வந்து உச்சரிக்கல, தாவேக்கா அப்படிங்கிற கட்சி பேரே உச்சரிக்கல. புதுசா வந்தவங்கன்னு சொல்லி அங்கங்க 2 இடத்துல பேசியிருப்பாரே தவிர அவர் நேரடியாக வந்து பெயரை சொல்லி விமர்சனம் பண்ணவே இல்லை. அதிமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாவேக்காவை அதிமுகவும் அட்டாக் பண்ணல. காரணம் வந்து கூட்டணி வந்து எப்படியாச்சும் வந்துருவாங்க, நம்ம கூட சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து ஒரு கணக்கு போட்டு அது தப்பு கணக்கா போச்சு. கடைசி கட்டத்தில் தான் தாவேக்காவை எடப்பாடி அவர்கள் நேரடியாக வந்து அட்டாக் பண்றாரு. எப்போ வந்து விஜய் அதிமுகவை மற்றவைன்னு சொல்லி ஓரம் தள்ளுறாரோ அதுக்கப்புறமா தான் வந்து அதிமுக தாவேக்காவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள தேர்தலே வந்துருச்சு. நாம் தமிழர் கட்சி வந்து அப்படி கிடையாது. இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு பின்னாடியும் சரி, அந்த தாவேக்கா குறித்தான அந்த ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்தே தொடர்ச்சியா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது அந்த சமயத்துல வந்து பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் வந்து இப்போதான் ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு புதுசா, அவர் இன்னும் அரசியலுக்கே வந்து முழுசா வரல, இப்போதான் புதுசா பிறந்து வந்திருக்காரு, அவரை எதுக்கு நம்ம இப்பவே போட்டு அடிக்கணும். அதாவது இன்றைக்கு வந்து தாவேக்கால நேஷனல் மீடியாவுடைய தேசிய ஊடக தொடர்பாளராக இருக்கார் இல்லையா, அந்த செய்தி தொடர்பாளரே வந்து ஃபெலிக்ஸ் அவர்கள் இது சொன்ன விஷயம் இதுதான். டிபேட்லேயே சாட்டை துரைமுருகன்லாம் பங்கேற்ற ஒரு டிபேட்லேயே சொன்னது, நாங்கள் இப்போதான் பிறந்து குழந்தையா வர்றோம், எதுக்கு நீங்க இப்படி போட்டு அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா அவரே பேசியிருக்காரு. இப்போ அதுதான் வந்து பலராலும் பார்க்கப்பட்ட ஒரு கருத்தாகவும் இருந்துச்சு. குழந்தைகள் தப்பு பண்ணா அன்பா தான் கவுன்சிலிங் பண்ணும், போட்டு அடிக்கூடாது. இது நவீன வந்து சைக்காட்ரிஸ்ட்ல குழந்தைகளை பொறுத்து அவங்கள அன்பா ட்ரீட் பண்ணுங்க, போட்டு அடின்னு அடிச்சீங்களேன் அவன் வேற மாதிரி ஆயிடுவான். ஓகே, தயவு செய்து அன்பா ட்ரீட் பண்ணுங்க. தாவேக்கா வந்து நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணும் பொழுது அவர்களே பாவம், விஜயே பாவம், அவரையும் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பார்வை இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்துல மக்கள் மத்தியில வந்து அது ஒரு சிம்பத்தியாகவும் வந்து பாத்தீங்கன்னா பலகட்டமா வந்து மாறிச்சு. அது தேர்தல் முடிவுகள்ல தெளிவா தெரிய வருது. இது தேர்தலுக்கு முன்னாடி. இப்போ தேர்தல் முடிவுகள் வெளியாயிருச்சு, தாவேக்கா வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த களம் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கும் பொழுது இனிமே வந்து மக்களுக்கு அந்த ஒரு பரிதாபம் அப்படிங்கிற கேட்டகரியில் தாவேக்காவை பார்க்க மாட்டாங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு கிரேஸ் பீரியட் இருக்கும், அது 3 மாசம் தான் முழுசா இருக்கும், 6 மாசம் வரைக்கும் இருக்காது. ஒரு இப்போ இன்னும் வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் கூட முடியல இல்லையா. ஸோ ஒரு அடுத்த ஒரு 2 மாதங்கள் மக்கள் வந்து ஒரு கிரேஸ் பீரியட்லேயே அவர்களை வந்து பார்ப்பாங்க. இப்போவுமே நிறைய கொலை சம்பவங்கள், குற்றங்கள், கஞ்சா பறிமுதல் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு 3 மாசம் வரைக்கும் சகிச்சுப்பாங்க. ஓகே, புதிய ஆட்சி, அவர்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுப்போம்னு விட்டுருவாங்க. அதற்கு அப்புறம் தான் ரியல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பமாகும். இவர்கள் எந்தெந்த இடங்கள்ல சறுக்குறாங்க. ஏன்னா இப்போ அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க கூட வந்து ஒரு அரசியல்வாதிகள் கிடையாது. அவர்கள் எல்லாருமே வந்து பல பேர் வந்து சினிமாவில் நடிச்சவங்க, யூடியூபர்ஸா இருந்தவங்க முதற்கொண்டு இருக்கிறாங்க, இல்ல அதிமுக திமுக உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் பண்ணாங்கன்னா அது ஊழல் அரசியலாக மாறும், விமர்சனத்துக்கு ஏற்படும். இவர்கள் பண்ணாங்கன்னா அனுபவம் இல்லாத அரசியலா இருக்கும், அதுவும் விமர்சனத்துக்கு ஏற்படும். ஸோ எல்லாமே நம்ம பொறுத்து இருந்தா பார்க்க வேண்டியது இருக்கு. விஜய் அவர்கள் இவர்களை எப்படி வந்து சரியான முறை நெறிப்படுத்தி கொண்டு போறாரா இல்லையாங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அவர் தான் முதலமைச்சர் இடத்துல இருக்காரு இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே செய்யக்கூடிய இடத்துல, இல்லை அதை வந்து அரசை நோக்கி கேள்வி கேட்கிற இடத்துல இங்க நாம் தமிழர் கட்சி தான் வந்து களத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அவர்கள்கிட்ட தான் கிரெடிபிலிட்டி இருக்கு. நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி குறித்த விமர்சனங்கள் இப்போ வரைக்கும் சமூக வலைதளங்களை சொல்லக்கூடியது என்னவா இருக்கு, நீங்க ஜெயிக்கல, நீங்க வந்து தோத்துட்டீங்க, நீங்க எல்லாம் இப்படி கேள்வி கேட்குறீங்க. இது வந்து பிராக்டிக்கலா வந்து மக்கள் கேட்கிற வாதம் கிடையாது. அந்த கட்சிக்காரங்க வேணா கேட்டுக்கலாம். ஆனா பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து ஒரு கேள்வி எழுப்புனாங்க தாவேக்கா அரசை பத்தி அப்படின்னா அது நிச்சயமா எடுபடும். காரணம் என்ன, அதே நாம் தமிழர் கட்சி மட்டும் எடுபடும் நம்ம கேட்கிறோம்னா, திமுக அதிமுக என்ன விமர்சனங்கள் வந்து தாவேக்காவை நோக்கி வைத்தாலும் அதை அப்படியே திருப்பி கேட்க முடியும். இப்போ திமுக வந்து நீட் தேர்வுக்கு எதிராக ஏன் வந்து விஜய் அவர்கள் செயல்படலை, இல்லை நீட் தேர்வை ஏன் வந்து ஒழிக்கலை அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் கேட்க முடியுமா? திருப்பி அவர்கள் அங்கிருந்து கேட்பாங்க, நீங்க என்ன பண்ணீங்க, நீட் தேர்வினுடைய ஒழிப்பின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி திருப்பி கேட்டுருவாங்க. அதிமுக கேட்டீங்க அப்படின்னா பாஜக கூட கூட்டணி வச்சு தேர்தலில் நின்னாங்க. அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்க திட்டத்தை எதையுமே வந்து ஏன் எதிர்க்கலன்னு சொல்லி அதிமுக கேள்வி கேட்க முடியாது. அப்போ இப்படிதான். ஸோ இப்போ திமுக அதிமுக ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கான பொசிஷன்ல தான் இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் வந்து புதிய ஆட்சி, இவர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணாங்க. அப்படிங்கும்போது
அந்த தாவேக தரப்புல இருந்து அதிமுக திமுக எதிர்க்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்து இருக்கும். அப்ப நிச்சயமா அது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணலையா, அப்ப அவங்களும் தான் பண்றாங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து ஒண்ணுதான் அப்படிங்கிற இடத்துல போயிருவாங்க. அந்த இடத்துல ஒரு தனித்துவமா தெரியறதா வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கும். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலையே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த பல பேர் வந்து தாவேகாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. காரணம் என்ன? விஜய் அவர்கள் வந்து ஜெயிக்கிற இடத்துல வந்து இருக்கிறாரு. நாம வந்து சீமான் அவர்கள் சரியான விஷயங்களை பேசினாலும் அவர் வந்து வெற்றி பெற இடத்துல இல்லை. அப்போ நம்ம தாவேக்கு போட்டோம்னா அந்த திமுக அதிமுக ஆல்டர்னேட்டா ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம பவர்ல உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து அதிகமான நபர்கள்ட்ட இருந்துச்சு. இப்போ இந்த 4 விழுக்காடு வாக்குகள் குறைஞ்சிருக்கு இல்லையா, இந்த 4 விழுக்காடு வந்து அப்படியே தாவேக்காக தான் போயிருக்கு, அதை மாற்றுக்கிறது இல்லை. அப்படி போனதுல இந்த மாதிரியான காரணங்கள் அதிகம். ஸோ இந்த 4 விழுக்காடு தாவேக்கால வாக்காளர்ல இருக்கும்போது அவர்கள் கேள்வி எழுப்புவாங்க. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆட்டு மந்த மாதிரி எது பண்ணாலும் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. நிச்சயமா நாம் தமிழர் கட்சிக்கு ஒருத்தங்க வாக்களிச்சிருக்காங்கன்னா ஒரு மாற்று அரசியலுக்காக வாக்களிச்சிருப்பாங்க. இப்போ அந்த வாக்காளர்கள் தாவேக்காவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி நிச்சயமா கேள்வி கேட்பாங்க. ஸோ அதிகப்படியான கேள்விகள் சில மாதங்களுக்கு பின்னாடி வரும். இப்போ உடனேவே நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க நடக்கக்கூடிய சிறிய சிறிய தவறுகள்லாம் சுட்டி காட்டி இன்னும் நம்ம வீடியோலாம் எதுவும் வெளியிடல. காரணம் என்னன்னா ஒரு புதிய அரசு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கு ஒரு சில டைம் தேவை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் நியூஸ் வந்து பரப்புறதுக்கு எதிராக நம்ம ஆரம்பத்துலேருந்தே பேச வேண்டிய தேவை இருக்குது. அது தனி. அரசினுடைய குறைபாடுகள் அப்படிங்கிறத வந்து பேசுறதுக்கு டைம் எடுத்து தான் பேசி ஆகணும். ஆனால் இப்போவே வந்து முதல் பெண் அமைச்சர், இந்தியாவிலேயே முதல் திட்டம் இப்படிங்கிற மாதிரிலாம் பல ஃபேக் நியூஸை வந்து அவர்கள் பறக்கும்போது நம்ம வந்து கேள்வி கேட்டாக வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி அரசியல் களம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கும் என்டிகேக்கும் இனிமே வந்து இவர்கள் 2 பேரும் மாறி மாறி எதிர்த்துக்கிட்டாங்க, இல்லை என்டிகே வந்து டிவிகேக்கு எதிராக வந்து பல கேள்விகள் கேட்குறாங்கன்னா அது நிச்சயமா என்டிகேக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு கெயினை வந்து கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ சீமான் அவர்கள் கூட சொல்றாரு 2026 நாம வந்து தவறவிட்ட வாக்குகள் எல்லாம் சேர்த்து வந்து அதை விட அதிகமாக 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நேற்று நடந்த மாநாட்டிலே வந்து பேசிட்டு இருக்காரு. 29 தேர்தலில் எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே 20 பெண்கள் 20 ஆண்கள் என்று மான வீரமிக்க புலி மறவர்களை களத்திலே நிறுத்தி மறுபடியும் களத்திலே இழந்த வாக்குகளை திரும்ப பெற்று பன்மடங்கு வாக்கை உயர்த்தி அடுத்து நாங்க தான் என்ற நிலைப்பாட்டை இந்த மண்ணிலே விதைக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து சொல்லிட்டாரு. 2029 நாங்கள் தனித்து தான் வந்து போட்டியிடுவோம் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாரு. இப்போ பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ தாவேக்கா வந்து நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு அப்ரோச் பண்ணும்போது கூட்டணிக்கு வந்து போயிருக்கலாம், கிட்டத்தட்ட அதிகப்படியான சீட்டுகள் வந்து ஆஃபர் பண்ணுறதா விஜய் அவர்கள் சொல்லும் போதே வந்து கூட்டணிக்கு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கு வந்து சீமான் அவர்கள் அமைச்சராக கூட இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி பேசும்போது அப்போ அடுத்து வரப்போகிற தேர்தலில் கூட கூட்டணி வச்சாங்கன்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக அதிமுகவை கூட்டணி சேர்க்க முடியாது. அதுக்கு பிறகு நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து கூட்டணி சேர்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஐடியாலஜிக்கலாகவும் கட்சி ஸ்ட்ராங் ஆயிரும். எப்படி வந்து ஒரு ஓட் பேங்க் வைஸ் வந்து கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ இந்த ஐடியாலஜிக்கலாகவும் கட்சி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்டிகே வந்து உள்ள எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் வெளியே இருந்து கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது ப்ராக்டிகலி பாசிபிளா அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து எப்போ கூட்டணிக்குள்ள அவர்கள் எடுத்தாங்களோ அப்போவே வந்து மொத்தமாக அதற்கான அந்த பேச்சுவார்த்தையே வந்து மொத்தமாக இழுத்து மூடியாச்சு. அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு துளியுமே வந்து கிடையாது. இன்னொன்று 2029 தேர்தலில் காங்கிரஸ் தாவேக்கான்றது ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்கிறாங்க. என்னன்னா இப்போ கேரளாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வச்சு நிறைய சீட்டுகள் வந்து ஜெயிக்கலாம். இப்படி சவுத்தில் வந்து காங்கிரஸ் வந்து பெரிய ஆளாக வளர்றதுக்கு விஜய் பயன்படுத்திக்கலாம். இப்போ நார்த்தில் உள்ளவங்கலாம் வந்து விஜய் அவர்களுக்கு அதிகமாக ஆதரவாக வீடியோக்கள்லாம் போகிறத நம்ம பார்க்க முடியுது. அது வந்து பிஆர் ஒர்க்கா இல்லை வந்து உண்மையிலேயே அவர்கள் போடுறாங்களாங்கிறது அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் காங்கிரஸினுடைய திட்டம் அப்படிங்கிறது விஜய் அவர்களை ஒரு ஐக்கான வச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் பல மாநிலங்களில் அப்படிங்கிறது அவர்களுடைய திட்டம். ஸோ அப்படி இருக்கும்போது டிவிகேவோட பிளான் ரொம்ப கிளியராக இருக்குது. அதே மாதிரி என்டிகேவோட அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டே அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே திமுக அதிமுக அப்படிங்கிற களத்தை வந்து மொத்தமாக உடைச்சி மாற்றினது வந்து தாவேக்கா தான், மாற்றுக்கிறது இல்லை. இப்போ தாவேக்காவுக்கு எதிரில் யார் இருந்து அரசியல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இடத்த தான் இப்போது நாம் தமிழர் கட்சி ஃபில் பண்ணுறதுக்கான வேலைகளை இனி அடுத்த சில ஆண்டுகள்லேருந்து அவர்கள் பார்ப்பாங்க. அதை அவர்கள் தீவிரமாக பண்ணும் பொழுது இப்போ இனிமேல் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து விஜய் அவர்கள் எதிர்த்து வீடியோ போடும்போது ஏன் இப்படி எதிர்த்து வீடியோ போடுறீங்கன்னு கேட்க முடியாது. காரணம் என்னன்னா அது கேட்கலனா தான் தப்பு. ஆளுங்கட்சி எதிர்த்து கேட்கலனா தான் தப்பு. அதை கேட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக என்டிகேக்கு வந்து அது ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பூஸ்டர் தான் கொடுக்கும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நன்றி.